தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலையில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னையில் காலை முதல் பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் குணசுந்தரி நம்முடன் நேரலையில் இணைகிறார். வணக்கம் குணசுந்தரி, அந்த பகுதியில் மழைநீர் தேக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? அதை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழகம் பகுதியில் நிலவிய தித்வா புயல் தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் 2 நாட்களாக தொடர்ந்து சென்னையில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதலே மழையின் தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. குறிப்பாக மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை முழுவதுமாக ஆங்காங்கே மழை நீரானது குளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலையாக இருந்து வருகிறது. இந்த சாலையில் தற்பொழுது மழை நீரானது குளம் போல் தேங்கி இருக்கும் அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அதாவது இந்த தித்வா புயல் காரணமாக 2 நாட்களாக சென்னையில் மழை பெய்து வரும் நிலையில் இந்த பிரதான சாலையில் இவ்வாறு மழை தேங்கி இருப்பதனால் இங்கிருக்கும் வாகனங்கள் செல்வதற்கு மிகுந்த ஒரு சிரமமாக இருந்து வருகிறது. அதே போன்று இவ்வாறு தண்ணி நிற்பதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது இங்கு மிகுதியாக காணப்படுகிறது. அதாவது இங்கு இவ்வளவு பெரிய சாலையில் ஒரு வழியாக வாகனங்கள் இயக்கும் அந்த காட்சியும் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக வாகனங்கள் அனைத்துமே இங்கிருக்கிற பள்ளம் கூட தெரியாத அளவிற்கு இந்த மழை நீரால் இங்கிருக்கிற சாலை முழுவதுமாக தேங்கி காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தில் ஆளாகி அந்த காட்சியும் அதே போன்று இந்த பகுதியில் குறிப்பாக மிகுந்த நீண்ட நேரமாக இங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படுகிறது. அதே போன்று இந்த தண்ணியிலேயே வாகனங்கள் செல்வதனால் வாகனங்கள் பழுதடைந்து ஆங்காங்கே வாகனங்களையும் இங்கிருப்பவர்கள் வாகன ஓட்டிகள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சியும் காண முடிகிறது. குறிப்பாக இந்த விளம்பர திமுக அரசு இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே மழைநீர் வடிகால் அனைத்தும் அமைக்கப்பட்டு விட்டதாக விளம்பரம் செய்து வரும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இங்கு சென்னை முழுவதுமாக நம்ம காலை முதலே பார்த்து வருகிறோம். சென்னை முழுவதுமாக அனைத்து பகுதிகளிலுமே மழைநீரானது தேங்கி நிற்கிறது. தற்பொழுது அதே போன்று அரும்பாக்கம் பிரதான சாலையிலும் மழைநீர் தேங்கி இருப்பதால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக வாகன ஓட்டிகள் இங்கு அதுவும் பிரதான சாலை என்பதால் மிகுந்த வாகனங்கள் அதிக அளவில் போய்கொண்டிருக்கிறது. இதனால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இருசக்கர வாகனங்களும் இதில் செல்லும் போது கனரக வாகனம் செல்லும் பொழுது இந்த மழை நீரால் அது அலை போல் எழும்புவதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு மிகுந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் நிலவி வருகிறது. இதனால் அதாவது தித்வா புயல் சென்னையை நோக்கி சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலவி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திருவள்ளூர், சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 2 நாட்களுக்கு பெய்த மழையிலேயே சென்னை முழுவதுமாக மழைநீரானது குளம் போல் தேங்கி இருப்பதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். எவ்வாறு அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே மழைநீர் வடிகால் அனைத்து இடங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தொடர்ந்து திமுக அரசு விளம்பரம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் நாம் காலை முதலே பார்த்து வருகிறோம் எவ்வாறு இவர்கள் மழைநீர் வடிகால் பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் பார்க்கும் இந்த குளம் போல் தேங்கி இருக்கும் மழைநீரே சாட்சி என்று கூறலாம். இவ்வாறு ஏன் அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டால் மழை என்பது அதிக அளவில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் பணியை செய்து முடித்து விட்டோம் என்று கூறிய நிலையில் இவ்வாறு மழைநீர் தேங்கி இருப்பதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். வினிதா, நேரடி தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.